இப்ப என்னடி பண்றது? எப்படி இத வீட்ல சொல்றது? இதுக்கு தான் பப்புக்கு போவானு நான் நேத்தே சொன்னேன். எங்க கேட்டீங்க? எல்லாத்துக்கும் பிரியா தான் காரணம். எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியுமா? ஜாலியா இருக்கலாம், ஃபன் பண்ணலாம் தான் சொன்னேன். இதுக்கு நீ சீனியர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வர சொன்ன. ஃபன்னா இருக்கும்னு நினைச்சு வர சொன்னேன். இப்ப வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் வர சொல்லிருக்காங்களே, அது இன்னும் ஃபன்னா இருக்கும் பாரு. உங்க மேம் வீட்ல டிராப் பண்ணும்போது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கு எங்க அம்மா செம்மடி அடிச்சாங்க. பிரின்சிபல் வேற வர சொன்னாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அது மட்டும் நடந்துச்சுன்னு வெச்சுக்கோயேன், அவ்வளவுதான். நம்ம லைஃபே காலி. நேத்து மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சிருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. சரி, அதையே ஏன் பேசிக்கிட்டே இருக்க? நேத்து நடந்ததை விடு. நாளைக்கு என்ன பண்றது? என்ன பண்றது? வீட்ல சொல்லி மறுபடியும் அடி வாங்க வேண்டியதா? டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் வேணா பிரின்சிபல் கிட்ட இன்னொரு வாட்டி பேசி. ஆல்ரெடி செம்ம கோவத்துல இருக்கா. அவ அம்மா இருக்கா, பாட்டி தாத்தான்னு நாங்க இருக்கோம். நாங்க நல்லா பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. ஏமா டாடி கூப்பிட்டப்போ நீ வரமாட்டேன்னு சொன்ன. பரவாயில்லடா, யார் என்ன திட்டினாலும் என்ன சொன்னாலும் அடிச்சா கூட பரவாயில்ல. என்ன இருந்தாலும் உயிரா, ஏன் குழந்தை, ஏன் உயிரை விட எல்லாத்தையும் விட இந்த உலகத்துல உண்மையில்தான் எனக்கு அன்பு அக்கறை இருக்கு. இனியம்மா, டாடி எங்கடாச்சில இருக்க உன்னை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். உள்ள என்னமோ நடந்து போச்சு. சரி, அது போட்டோம். அத பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு மண்டே போட்டு குழப்பிக்காத. காலேஜ் லைஃப் இந்த டேஸ்ல எல்லாம் இதெல்லாம் சகஜம்டா. இதை விட மோசமான விஷயம் எல்லாம் நடக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணி கேர்ஃபுல்லா பழகு. யாரையும் நம்பி இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னு பாரு பப் இங்கெல்லாம் போயிடாதமா. குடும்பத்துக்கு அழகுல. புரியுது டாடி. காலேஜ்ல நடந்த விஷயத்தை பத்தி யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுல்ல. நியா நியா போன் கட்டாச்சா? நியா தெரிஞ்சிருச்சு டாடி. என்ன? எல்லாருக்குமே நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. பிரின்சிபல் கூப்பிட்டு ரொம்ப திட்டிட்டாங்க. நாளைக்கு வர பேரண்ட்ஸ் மீட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க காலேஜ்ல. நான் பாத்துக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் டாடி. இப்படி எல்லாம் நடக்கும்னு யோசிக்காம பண்ணிட்டேன். இப்ப எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு டாடி. ஓகேடா செல்லம், எனக்கு புரியுதுடா, டாடிக்கு புரியுதுடா. நான் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லா பெரியவங்களும் சொல்லுது இந்த நேரத்துல கவனமா இருக்கணும்னு. கெட்டு கிடக்குதுடா, நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி விடு, நடந்து முடிஞ்சு போட்டு பேச வேண்டாம். சரி, நாளைக்கு என்ன பேரண்ட்ஸ் கூட்டு வர சொல்லிருக்காங்கல்ல? குறிப்பிட்டு அம்மாவை தான் கூட்டு வரணும்னு எதுவும் சொல்லலையே. இல்ல டாடி. அப்புறம் என்னடா செல்லம், டாடி நான் இருக்கேன்ல, நான் வரேன். நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசி. ஓகே டாடி. ஏமா நான் வரக்கூடாதா? அப்படி இல்ல. அப்புறம் என்னடா செல்லம், நான் வரேன். நான் வந்து பிரின்சிபல் கிட்ட பேசி. பாரு, இதுக்கெல்லாம் கவலைப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. டாடி நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம குழப்பிக்காம ஒரு ரிலாக்ஸ்டா மட்டும் இரு. நல்லா படி. பாய்டா செல்லம், எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணு. ஓகே டாடி. பாய்டா செல்லம், பாய். கவலைப்படாம. மேடம், போட்டி நடக்கும்போது நான் உங்களுக்கு போன் பண்ணனுங்க. நீங்க எடுக்கவே இல்லீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம செல்வி தங்கச்சிக்கு போன் பண்ணனுங்க. அப்புறம் தங்கச்சி தான் சொல்லுச்சுங்க, நீங்க ஏதோ அவசரமா கிளம்பி போயிட்டீங்க. இல்லாட்டி எனக்கு தெரியாது பாருங்க. நீங்க வேற போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு வருத்தத்தில் இருப்பீங்கன்னு நான் அதை பத்தி கேட்கலீங்க. ஐயோ, இவ்வளவு நடந்திருக்குங்களா மேடம்? சார், நமக்கு ஒண்ணுமே புரியலீங்களா மேடம்? இப்ப இனியா பாப்பா எப்படி இருக்குங்க? நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. வருத்தமா தான் இருக்குங்க. இனி இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கா. எந்த நேரம் என்ன பண்ணுவானு திக்கு திக்குனே வச்சிருப்பாங்க. காலேஜ்ல பிரச்சனை, தெருவுல பிரச்சனைன்னு எப்பயும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் மட்டும் இல்லீங்க மேடம், அந்த வயசுல இருக்கிற எல்லா பசங்களும் இப்படி இருக்கானுங்க. இந்த இளங்கன்று பயமரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லீங்க, அந்த மாதிரி தானங்க இந்த பிள்ளைங்க எல்லாரும். இப்பெல்லாம் எதை பத்தி இவங்க கவலைப்படுறதே இல்லீங்க. பெத்தவங்க எப்படி பதறுவாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க பாருங்க. நீங்க வேற அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க மேடம். அந்த நேரம் தன் மண்டைக்குள்ள என்ன தோணுதோ அதை பண்ணி சாதிச்சணும்னு நினைப்பாங்க. இது படிக்கிற வயசு சார், படிப்பை பத்தி கவனிக்க வேண்டாமா? அதெல்லாம் கவனிச்சுக்குவாங்க மேடம். இத பாருங்க, சினிமாவை பார்த்துட்டு சந்தோஷமா ஆடி பாடி காலேஜ் வாழ்க்கையெல்லாம் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு முடிவுக்கே போறாங்க. அவங்க ஆட்டம் பாட்டம் ஜாலியா இருக்கலாம்னு எந்த நேரம் உங்க மனசுக்கு அப்படிதான் கூட எண்ணம் இருக்கு. எல்லாம் கொஞ்ச நாள் போக போக காலம் மாற மாற உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க. நம்ம வாழ்க்கை என்னதான் ஆக போகுதுன்னு ஒரு கேள்விக்குறி மண்ணிலையோ அவளை கவனிக்காம காம்படிஷனுக்கு போனது தப்பா? எப்பவும் பிசினஸ் பிசினஸ்னு இருக்கேனா? பேசாம ரெஸ்டாரண்ட்டை மூடிடலாமா அப்படின்னு எல்லாம் நான் யோசிக்கவே தொடங்கிட்டேன். என்ன மேடம் நீங்க இந்த மாதிரி ஓவர் திங்க் எல்லாம் நீங்க பண்ணாதீங்க. ஏனுங்க, மூட்டை பூச்சிக்கு பயந்து யாராவது ஊட்ட கொடுத்துவாங்களா? இனியா பண்ணது வெறும் வயசு கோளாறுங்க மேடம். நம்ம பார்த்து பார்த்து பதனமா வளர்த்தாலும் அதையும் மீறி பசங்க இதெல்லாம் பண்ணதான் மேடம் செய்வாங்க. அது அவங்களுக்கு ஒரு குறுகுறுப்பு, சந்தோஷம், த்ரில்லிங் மேடம். அதனால இதெல்லாம் போய் தப்பு நம்மளாம் கண்டிக்க கூடாது, அதை பத்தி யோசிக்க கூடாதுங்க மேடம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எங்க எப்ப எது நடந்தாலும் ஒருபோதும் அந்த பழிய தூக்கி நம்மளாலதான் ஆச்சுன்னு நீங்க போட்டு கூடாதுங்க மாட்டீங்களா? சரிங்களா? அதேதான் அத்தையும் மாமாவும் சொன்னாங்க சார். சரிதானுங்க, அவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்து ஆளுங்க. இதே விஷயத்தை அவங்க எப்படி எடுத்துட்டாங்க பாத்தீங்களா? இனியாவை திட்டினாங்க, கோவப்பட்டாங்க, எல்லாமே பண்ணாங்கதான். அதே நேரம் நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுலயும் ரொம்ப கவனமா இருக்காங்க சார். அப்பதான் இருந்துக்காங்க. அதான் எனக்கு பெரிய ஆறுதலா இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற நம்பிக்கை எனக்கு கொடுக்குது. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு குடும்பம் அமையும் சொல்லுங்க? சரிதானுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. எல்லாம் பாதி குடும்பத்துலீங்க நீதான் நல்லா வளர்க்கல, நீதான் நல்லா வளர்க்கலன்னு எல்லா பழித்துக்கு அந்த அம்மா மேல தாங்க போடுவாங்க. ஒரு புள்ளைய பெத்து வளர்த்து சீராட்டி தாளாட்டி பக்குவத்துக்கு கொண்டு வர கஷ்டம் அந்த அம்மாவுக்கு தானே தெரியும். காலையிலேயே மெசேஜ் வரும்னு நினைச்சேன், இப்பதான் வந்திருக்கு. என்ன மெசேஜ் மேடம்? நான் தெரிஞ்சுக்கலாமுங்களா? இனியா காலேஜ்ல இருந்து வந்திருக்கு சார். காலேஜ்ல இவ விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில வர சொல்லிருக்காங்க. அங்க என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. பெருசா எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க மேடம். சும்மா நம்மள கூப்பிட்டு இனிமேல் வேலை நடக்க கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க அதையெல்லாம் போட்டு பெருசா. சரி அனியா, அப்படியே நாங்க கிளம்புறோம். சரி பாய் பாய். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் மன்னிக்கவே மாட்டேன். நாளைக்கு காலையில எல்லாரும் உங்க பேரண்ட்ஸோட வரணும். பேரண்ட்ஸோட வந்து டிசி வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. காலேஜ் பாத்தியா? இந்த வாரம் வரீனியா? நீயா போலாமா? தாத்தா, பாட்டி, நீங்க என்ன பண்றீங்க? உன்னை கூட்டு போறதுக்கு தானே வந்தோம். யூசுவலா அண்ணன் உன் பாட்டி அப்படியே பிரமிச்சு போயிட்டா. இவ்வளவு பெரிய காலேஜ்ல இனியா படிக்கிறான்னு கேக்குறா. ஆமா, என்ன அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வரலையா? அவங்க எல்லாரும் காலேஜ் பஸ்ல போயிட்டாங்க பாட்டி. அவங்க மட்டும் வந்திருக்கணும். எதுக்கு என் பேத்தியை கூட்டிட்டு போனீங்கன்னு 4 கேள்வி கேட்டுப்பேன். ஈஸ்வரி, எதுக்கு இப்ப பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? விடு, போலாம் வா. ஏமா அந்த பையன் குடுமா. இல்ல தாத்தா, நான் வச்சுக்கிறேன். பரவாயில்ல, குடுமா. என்ன பையன் இந்த கணக்கு? தாங்க, நான் வச்சுக்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும், வாங்க போலாம். போலாமா? சரி வாங்க. வாங்க, ஆட்டாங்க நிக்க ஏறி போவோம். என்னாச்சுங்க? கால் வலிக்குது, பாத்து பாத்து. சரிங்க.
ஆ, இனியா ஏறுமா வாமா வா. அம்மா ஷப்பா போலாமா போலாங்க. பாப்பா என்னம்மா இனியா காலேஜ் எனக்கு எப்படி போச்சு நல்லா போச்சு தாத்தா. அன்னைக்கு நடந்ததை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? ஈஸ்வரி தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்கிற அந்த பேச்சே எடுக்காத விடு ஏங்க, நம்ம மீனாட்சி இருக்காளே அந்த சுமித்ராவோட பொண்ணு, ஆமாமா நம்ம பழைய வீட்டு பக்கத்துல இருந்தாங்களா அவளேதான். அவ பையன். விஷயம் தானே நல்ல விஷயம்தான், இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தாங்க பேசினா. இனியா, நீ என்ன பண்ற? ஸ்கூல்ல முதல் மார்க் வாங்குற மாதிரி காலேஜ்லயும் முதல் மார்க் வாங்கணும். ஏன் நீ ஊருக்குள்ள பீத்துறதுக்கா ஆமா, அதுக்குதான். ஏன் நான் பண்ணக்கூடாதா? பண்ணு பண்ணு நீ காலேஜ்ல முதல் மார்க் வாங்குற இனியா, சரியா? என்ன தங்கம் டயர்டா இருக்கா லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு தாத்தா. வீட்டுக்கு போனது ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. தலைவலி சரியாயிடும். சரியா? படுத்துக்க. பாட்டிங்க அவ அக்கா மகிட்ட பேசிட்டு இருக்கா அந்த ஆனந்தி ஆத்துக்கிட்டியா? ஆமாமா அப்ப அவங்க நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் வருவாங்க. அரை மணி நேரமா போன்ல தான் இருக்கா மாதிரி தெரியல, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் இதோ வந்துட்டேன். ஆமா ஆமா. சரி சரி. பத்திரமா இருக்க சொல்லு. அப்பப்ப நாட்டு மருந்து வாய்க்கு ருசியா செஞ்சு கொடு. ஏய் அததான் கீழே வையா எவ்வளவு நேரம் பேசுவேன் எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. உன் சித்தப்பா வேற என்ன திட்டுறாரு. நான் அப்புறமா போன் பண்றேன். சரியா? என்ன பாட்டி அத்தை என்ன சொன்னாங்க? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். அவ மருமக உண்டாயிருக்காளாம். ஓ, ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல அத்தை? ஆமாமா, பெண் குழந்தை. இது 2வது குழந்தை. ஆனந்திக்கு ஒரே சந்தோஷம். சரி வேற என்ன சொன்னா வேற என்ன சொல்லுவா? வீட்டை பத்தி விசாரிச்சா. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா. எழிலுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சே, இன்னும் குழந்தை. நான் என்ன கேட்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம் தானே சொன்னேன். அப்புறம் என்ன, எப்ப 50 வயசு ஆன பிறகா? இல்ல பாட்டி, லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகுதுன்னா என்னடா? குழந்தை குட்டின்னு இருக்கிறது தானே. பினான்சியலா செட்டில் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கும் பணம் வேணும்ல. கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு அப்புறமா பாத்துக்கலாம். எல்லாம் கையில வந்து கிடைக்கணும். கோடி கோடியா பணம் சம்பாதிக்கணும். அப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும்னு இருந்தா அவ்வளவுதான். ஈஸ்வரி இப்ப இந்த பேச்சு ரொம்ப அவசியமா சாப்பிடு நான் பேசக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன். அப்பப்ப யாராவது வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்களே, என்ன செய்யறது? பாட்டி குழந்தை எப்ப பெத்துக்கிறதுன்னு இவங்க 2 பேரும் தான் பாட்டி முடிவு பண்ணணும். நான் ஏதாவது கேட்டா இப்படி எல்லாரும் சேர்ந்து என் வாயை அடைச்சிடுங்க தாங்க. அதை சொல்லும் போது அவ சந்தோஷத்தை பாக்கணுமே. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. பாட்டி எழில நீ சாப்பிடு. வேற ஏதாவது வேணுமா? சரி சாப்பிடு. ஏன் நீ அமைதியா இருக்க? இன்னைக்கு காலேஜ் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுமா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கண்டிப்பா உங்க காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல? அத பத்தி எதுவுமே விசாரிக்கலையா? இல்லமா, எதுவும் விசாரிக்க. அது எப்படி? இனிமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேர்ஃபுல்லா ஒழுங்கா இருக்கணும். சொன்னாங்கல்ல, அதை கேட்டு நல்லபடியா நட. ஏடி தனியா கூப்பிட்டெல்லாம் எதுவுமே பேசலையா? இல்லமா. என்னமோ தப்பா இருக்கு. மறுபடியும் எதையோ மறைக்கிறா. இந்தியாவின் மிக உயரமான மலை எது? நங்கா பர்பட், கஞ்சன்ஜங்கா, தௌலகிரி, எவரெஸ்ட். The correct answer is Kanchenjunga.